ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மீனாட்சி கிருஷ்ணமூர்த்தியின் பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பிள்ளையார் சுழியை பற்றி பார்ப்போமா? பிள்ளையார் சுழிங்க போட்டு தான் எல்லாரும் அந்த நாளில் ஒரு மளிகை கடை லிஸ்ட் எழுதினாலோ இல்லாட்டா ஒரு போஸ்ட் கார்டில் ஏதாவது சமாச்சாரம் எழுதினாலோ பண்ணுவோம். ஏன்னா அப்படி பிள்ளையார் சுழியை போட்டு எந்த காரியத்தை பண்ணினாலும் அது நல்லபடியாக சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை, அது உண்மையும் கூட. குழந்தைகள்லாம் பரீட்சையில் முட்டை வாங்கிட்டு வந்தா ஏண்டா சுழிச்சுன்னு வந்துட்டியா அப்படின்பா. ஆனால் எந்த சுழிச்சுட்டு வந்தாலும் எந்த காரியமும் நல்லா நடக்கணும்னா இந்த பிள்ளையார் சுழியை போட்டுட்டோம்னா நம்ம காரியம் செய்யத்தான். சரி, பிள்ளையார் சுழினா என்ன? பிள்ளையார் சுழி ஊ அப்படின்னு எழுதணும். அப்படி எழுதும்போது சிறு வட்டத்தில் துவங்கும். வட்டத்திற்கு முடிவே கிடையாது. அதன் பின் வளைந்து நேர்கோடாக நீளும். சம்ஸ்கிருதத்தில் ஆர்ஜவம் எனப்படும். இதற்கு நேர்மைன்னு பொருள் உண்டு. வளைந்தும் கொடு, அதே சமயம் நேர்மையை கைவிடாதே என்பதே இந்த பிள்ளையார் சுழியின் தத்துவம். பிள்ளையார் சுழி போட்டு செயலை துவங்குவோருக்கு ஜெயம் நிச்சயம் என்பது ஐதீகம். இந்த பிள்ளையார் சுழியை போட்டுட்டோம் நம்மளும் எந்த காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பிள்ளையார் சுழி உணர்த்துறது. இப்போ நம்ம அகார உக்கார மகாரத்தை பற்றி பார்க்கலாம். அகாரம் படைத்தல், உக்காரம் காத்தல், மகாரம் அழித்தல். அதில் பிள்ளையார் என்னவா இருக்கார்? ஊ, அதாவது ஹிருதயம் மாதிரி இருக்கார். ஹிருதயம் இல்லைன்னா மனுஷாளுக்கு ஹிருதயம் போச்சுன்னா அவ்வளோதான், லைஃபே கிடையாது. அதனால அந்த பிள்ளையார் இல்லைன்னா நமக்கு வாழ்க்கையே கிடையாது. சரி, அகாரம்னா யார்? பிரம்மா படைக்கிறார். உக்காரம்னா யார்? விஷ்ணு ரட்சிக்கிறார். மகாரம்னா ஈஸ்வரன் அழிக்கிறார். அம்பாள் எப்படி இருக்கா? உமா அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு. உமா அப்படிங்கிறதே தேவி பிரணவம்பா. அதில் இந்த அகார உக்கார மகாரம் மாறி வரும். அதாவது முதல்ல ஊ, அப்புறம் மா, அப்புறம் ஆ. அதாவது அவள் முதல்ல ரட்சிக்க தான் ஆசைப்படுறா அம்பாள். அதனால முதல்ல ரட்சிக்கிறா, அப்புறம் அழிக்கிறா, அப்புறமா படைக்கிறா. அப்படி போகிறான். அவர் அம்மா பிள்ளை தான். ஆனால் அம்மாவோட ஒரு படி மேலே போய் நான் எப்பயும் காப்பாற்றிட்டு தான் இருப்பேன், காப்பாற்றுறது ஒன்று தான் எனக்கு வேலை அப்படிங்கிற உறுதியில் உக்காரமாக இருக்கு. அந்த உக்காரம்ங்கிற பிள்ளையார ஔவையார் சொல்றச்சே பெரும்பார கோடும் அப்படின்னு ஒரு அகவல்ல ஒரு வரி வரும். அதே மாதிரி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே. கொடுவினைங்கிறது என்ன? நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண பிராரர்த்தம், பாப வினைகள். இந்த ஜென்மத்தில் இந்த பிரம்மா நம்ம தலையில, பிரம்மா என் தலையில எழுதிட்டோம் அப்படிம்போம், பிரம்மலிபி அப்படிம்போம். அதை கூட பிள்ளையார நம்ம வணங்குறதுனால, அந்த உக்காரத்தை போடுறதுனால அந்த பிரம்மலிபியை கூட இந்த பிள்ளையார் சுழியை அழிச்சு விடுறது அப்படின்னு சொல்றான். அதனால அந்த விநாயகர் அகவலை சொல்லி அந்த பிள்ளையாரை வழிபட்டு எதை எழுதினாலும் ஊ போட்டு எழுதுவோம். பிள்ளையாரை பத்தி பேசியாச்சு. அடுத்தது ஆஞ்சநேயரோட முடிப்போமா? மங்கள ஆரம்பம்னா மங்கள ஆரத்தி உண்டு இல்லையா? ஆஞ்சநேயரை பத்தி என்ன சொல்றதுன்னா கம்பர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லுவோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா.